சித்தப்பா சடனா எங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னாச்சுன்னு கேட்டா எல்லாரும் அமைதியா இருக்கீங்களே. அம்மா, அப்பா, அம்மா, அப்பா. அம்மா, அம்மா, அம்மா. உங்களுக்கு என்னாச்சுமா? தலையிலயும் கையிலயும் என்ன கட்டு? உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சும்மா? எங்கேயாவது விழுந்துட்டீங்களா? எனக்கு ஒன்றும் ஆகலடா. சைட் விசிட்டிங் போகும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. உங்க அப்பா தான் என்னை காப்பாத்தினாரு. அப்படியாமா? அப்பா தான் உங்களை காப்பாத்துனாரா? ஆமாம் சொன்னோம். அப்பா மட்டும் இல்லைன்னா எனக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அம்மாவை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா. நீங்க எப்பவுமே அம்மாக்கு இப்படிதான் சப்போர்ட்டா இருக்கணும்பா. அவர் எனக்கு சப்போர்ட்டா இருந்ததால தான் இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கேன். உங்க அப்பா எனக்கு மறுஜென்மம் கொடுத்திருக்காரு. மறுஜென்மம்லாம் இல்ல லக்ஷ்மி. மித்ரா அவனோட நன்றி கடனை தீர்த்திருக்கான். என்ன நன்றி கடன் அத்தை? நீ எத்தனையோ தடவை மித்ராவை பல கண்டத்துல இருந்து காப்பாத்திருக்க. மித்ரா உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கான் லக்ஷ்மி. எங்களுக்குள்ள என்ன அத்தை இதெல்லாம்? உண்மைதான். உங்க 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது நன்றி கடன் இல்ல, உறவு, தாலி உறவு. நான் மித்ராவுக்கு ஒரு தடவை தான் ஜென்மம் கொடுத்தேன். ஆனா நீ மித்ராவை கல்யாணம் பண்ணி அவனுக்கு பல ஜென்மங்களை கொடுத்திருக்க. நான் மித்ராக்கு உயிர் கொடுத்தா நீ அந்த உயிரை காப்பாத்திட்டு இருக்கம்மா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கூட நீதான் மித்ராவை காப்பாத்திருக்கணும். இல்ல அத்தை, அவர் தான் என்ன காப்பாத்தினாரு. லக்ஷ்மி, லக்ஷ்மி. இன்னைக்கு அவர் என் பக்கத்துல இல்லைன்னா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அப்படின்னா அப்பாவை நீங்க காப்பாத்திருக்கீங்க, அப்பா உங்களை காப்பாத்திருக்காரு. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்திருக்கீங்க. ஆமா தங்கம், உங்க அப்பாவும் அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்க்கை முழுக்க ஒத்துமையா இருக்கணும். அவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வரக்கூடாது. 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த ப்ரொக்ளைனர் ஆபரேட்டரை புடிங்க. அதை யாரு செய்ய வச்சாங்கன்னு எனக்கு தெரியணும். கண்டிப்பா சார். அந்த ஆபரேட்டர் எங்க கஸ்டடியில இருக்கும் போது போலீஸ்க்கு எப்படி கிடைப்பான்? அங்கிள், எதுக்கு போலீஸ்லாம் வந்திருக்காங்க? உனக்கு எந்த விஷயமும் தெரியாதா? லக்ஷ்மிக்கு சைட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவசர அவசரமா வீட்டுக்கு வந்த அங்கிள். ஆனா அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இங்க போலீஸ் வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக தான் போலீஸ் வந்திருக்காங்க மனிஷா. அது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் மட்டும் தானே ஆண்டி? வேணும்னு யார் செய்ய போறா? யாரு செஞ்சாங்கன்னு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சிடும். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேடம். ஹலோ. ஆமா, சைட்ல தான் நடந்துச்சு. போலீஸ் கூட வந்தாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நில்லு மனிஷா. நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டி?
அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத மனிஷா. அவளும் நீயும் கல்கட்டால ஒன்னா படிச்சுங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ உன்னோட கிளாஸ்மேட் அண்ட் ரூம்மேட்டும் கூட. 2 பேரும் சேர்ந்து இந்த கம்பெனியை அழிக்கலான்னு நினைச்சீங்க. அது முடியாம போகவும் கம்பெனியை காப்பாத்திட்டான்னு லக்ஷ்மியை டார்கெட் பண்ணீங்க. லக்ஷ்மிக்கு டைம் நல்லா இருந்ததால அவ தப்பிச்சிட்டா. ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இது எல்லாத்தையும் நீதான் பண்ணனு ஆதாரத்தோட மித்ரா கிட்ட நான் ப்ரூவ் பண்றேன். அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க குளிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஹோம்வொர்க் பண்ணுங்க. டேக் கேர் அம்மா. டேக் ரெஸ்ட் அம்மா. ஏங்க உங்களுக்கு தனியா சொல்லணுமா? வாங்க. வாங்க வாங்க, எனக்கும் நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. உனக்கு என்னடா ஹோம்வொர்க்? அதான் ஆபீஸ் ஒர்க்குன்னு. வாங்க போலாம். வாங்க. என்னங்க, எங்க போறீங்க? எல்லாரும் போயிட்டாங்கல்ல, நானும் போறேன். இப்படி எல்லாருமே போயிட்டா என்ன யார் பார்த்துப்பாங்க? அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சேர்மன் ஆனதுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன ஏதோ பிஏ மாதிரி அசிஸ்டன்ட் மாதிரி தான் பார்க்குறேன். இப்போ வேலைக்கார மாதிரி சேவை பண்ண சொல்றியா? வேலைக்காரனா இல்லைங்க, என் வீட்டுக்காரரா செய்யுங்க. என்ன சொல்ற? நீங்க தான் என்னை காப்பாத்தின தெய்வம்னு நான் எல்லார்கிட்டயும் சொன்னனே. அதை யாரும் நம்பல. ஈவன் மாம் கூட நீ தான் என்னை நிறைய தடவை காப்பாத்தி எனக்கு புனர்ஜென்மம் கொடுத்தன்னு உன்னை புகழ்ந்தாங்க. அது வெறும் அத்தையோட ஃபீலிங்ஸ். உன்னோட இன்னர் ஃபீலிங்ஸ் கூட அதானே சேர்மன் மேடம்? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. என்னங்க, கொஞ்சம் அந்த தண்ணி எடுத்து கொடுக்குறீங்களா? உன் பக்கத்தில் தானே இருக்கு, எடுத்துக்க. அதை எடுக்கிறதுக்கு என் கை சரியா இருக்கணும்லங்க. இந்தா. நீங்களே கொஞ்சம் குடிக்க வச்சிருங்களேன். என்ன? உனக்கு நல்ல ஒரு ரீசன் கிடைச்சிருச்சு. குடி. தண்ணி யாராவது இப்படி குடிக்க வைப்பாங்களா? வேற எப்படி குடிக்க வைக்க? நீங்க லக்கிக்கு எப்படி குடிக்க வைப்பீங்களோ அப்படி. நீ நீ என்ன குழந்தையா? கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே நினைச்சுக்கோங்க.